வணக்கம் பவித்ரா. கோடை மழையை தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே சென்னையில் வெயிலின் தாக்கமானது பகல் நேரத்தில் அதிகமாக இருந்தது. நேற்றைய தினம் கூட வெயிலின் தாக்கமானது சென்னையில் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் சென்னையில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. நேற்று நள்ளிரவு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 2 மணி அளவில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தற்பொழுது வரை சென்னையில் குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று மதிய நேரத்தை பொறுத்தவரையில் 38 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இருக்கும் எனவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு 2 மணி முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், போரூர், ராமாவரம், வலசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்த நிலையில் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலானது இருக்கிறது. இதற்கிடையே சென்னையில் பகல் நேரத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் எனவும் இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வரக்கூடிய ஜூன் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலையானது இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. தற்பொழுது சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாகவே காலையிலேயே 6 மணி அளவிலேயே வெயிலின் தாக்கமானது அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வரை பல்வேறு இடங்களில் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. நேற்று சென்னையில் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, பாரிமுனை, கோயம்பேடு, முகப்பேர், அமைந்தகரை, கிண்டி உள்ளிட்ட சென்னையின் பகுதிகளிலும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் நல்ல மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் குளிர்ந்த சூழலானது தற்பொழுது வரை நிலவி வருகிறது. எனவே தற்பொழுது பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருமே வெயிலின் தாக்கம் இல்லாமல் தற்பொழுது மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கமானது நேற்றைய தினத்தில் அதிக அளவு இருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பெய்த மழையால் தற்பொழுது சென்னையானது குளிர்ந்து காணப்படுகிறது. பவித்ரா.